ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குதுங்க. குளிர், சரியான குளிர். இன்றைக்கி சமையல் வீடியோ போட முடியல. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு சாயங்காலம் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. நல்ல ஃபீவர் ஆயிடுச்சு. ஒரு 102 டிகிரி வரைக்கும் காய்ச்சல் ஆகிட்டு. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து அத்தை கடுகு ரசம் வச்சாங்க. அதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். வீட்லேயும் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. அதனால் நைட்டு வீடியோ போடலை. அத்தை காலையிலே எழுந்திரிச்சு சமையலெல்லாம் பண்ணிட்டாங்க. உடம்புக்கு முடியலை அப்படின்னு நம்ம படுத்தே இருந்தாலும் ரொம்ப நம்மளை போட்டு அமைக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஒரே வெந்நியாக வச்சு குளிச்சுட்டு அப்படியே கம்பளியை மடிச்சுட்டு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு முடியலை அப்படின்னாலும் படுக்கவே பிடிக்காது. அது நம்மளை ரொம்ப சோம்பேறி ஆகிக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக கம்பளி மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எஸ்டேட் வீடுகளில் இந்த ஒரு வேலையை கண்டிப்பாக நம்மளால் ஸ்கிப் பண்ணவே முடியாது. கம்பளி மடிக்கிற வேலையை கட்டாயமாக மடிச்சிடணும். வீட்டில் எல்லாருமே அவங்கவுங்க கம்பளியை மடிச்சிருவாங்க. சில சமயம் நான் என்ன செய்வேன், வேலை எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பளியை மடிச்சிருவேன். ஊருக்கு அங்கங்கே நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணதுனால ஒரு ஊராக போகும்போது தண்ணி சேராததுனால கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாமல் போச்சு. மற்றபடி இப்போ கொஞ்சம் ஓகே தான். இருந்தாலும் சாயங்காலம் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போனால் தான் ஃபுல்லாமே க்யூர் ஆகும். அதனால இன்றைக்கி வீட்டிலே இருக்க சொல்லிட்டாங்க. நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நைட்டு வீடியோ போடலையா, காலையில் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக சரி வீடை க்ளீன் பண்ணுற வீடியோ நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேங்க. வெளியில் வெயில் சரியான வெயிலுங்க. குளிரும் சரியான குளிர். இந்த பனி சீசனில் கம்பளி எல்லாமே ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். அதையுமே சில நேரம் வெயிலில் காயப்போடுவோம். நேற்றுக்கு கொஞ்சம் துணி துவச்சிருந்தாங்க அத்தை. சரி காலையில் நல்ல வெயில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் சத்தம் போட்டாங்க. வீட்டில் எல்லோரும் திட்டினாங்க, வேலை எதுவும் செய்யாது, சும்மா ரெஸ்ட் எடு அப்படின்னு. நம்மளால தான் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காய போட்டு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டே துணிமணியை காய போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இன்றைக்கி வீட்டில் தான் அவங்களும் வீட்டில் இருக்கிறதுனால விறகெல்லாம் உடச்சி நம்ம பரனில் ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பரனில் சுத்தமாக விறகே இல்லை. 2-3 பேர் கூட கமெண்ட்டில் கேட்டீங்க, அக்கா பரன் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி விறகு உடைக்கிற வேலையை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விறகு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அங்கேயே உட்காந்துருந்தேங்க. இந்த காய்ச்சல் நேரம் வெயிலில் உட்காந்தோன்னா ரொம்ப சுகமாக இருக்கும். ஆனால் என்னென்னா காய்ச்சல் அதிகமாயிரும். அது நம்ம எவ்வளோ தான் அதை கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த காய்ச்சல் நேரத்தில் இந்த வெயிலில் உட்காரணும் போல தான் தோணும். கொஞ்சம் நேரம் உட்காந்தேன். விறகு எல்லாமே அவங்க உடச்சிட்டாங்க. உடச்ச விறகு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சா, அதனால நம்ம வீட்டு சைடில் எடுத்து 2 பேரும் சேர்ந்து வெயிலில் காயப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகு எல்லாமே காயப்பட்டோம். நம்ம லைன்ஸை பொறுத்த நம்ம எஸ்டேட் பகுதியில் பெரும்பாலும் இப்படி தாங்க. துணிமணி காய போட்டுருக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் அவங்களோட கயர்லேயும் சரி, அவங்க வாசல் திண்டுலேயும் சரி, நாங்கள் எல்லாமே மாற்றி மாற்றி காய போட்டுப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் எதுவும் ஜாமான் இல்லைனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துப்போம், வாங்கிப்போம். இந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.